விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஜிங்க் சல்பேட் உரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜிங்க் சல்பேட்டை போட்டால் தூர் கட்டுமா, இதோட பயன்கள் என்ன, எத்தனை நாட்களில் போடணும், ஜிங்க் பற்றாக்குறையை நம்ம பயிர்களில் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிங்க் சல்பேட்னா என்னன்னா, தாவரங்களுக்கு தேவையான ஜிங்க் சத்தை அளிக்கக்கூடிய ஒரு நுண்ணூட்ட உரங்க. இது வெள்ளை நிறத்தில் கிறிஸ்டல் டைப்பில் இருக்குங்க. இது ஒரு வாட்டர் சாலபிள் ஃபெர்டிலைசருங்க. தாவரங்களுக்கு ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து மிக குறைந்த அளவிலே தேவைப்படுங்க. குறைந்த அளவே தேவைப்பட்டாலும் தாவரங்களுக்கு தேவையான அளவு ஜிங்க் சத்து இல்லைன்னா தாவரங்களுடைய ஒட்டுமொத்த மகசூலும் பாதிக்கப்படுங்க. இந்த ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து தான் நம்ம தாவரங்களுக்கு ஜிங்க் சல்பேட் வடிவத்தில் கொடுக்குறோங்க. இந்த ஜிங்க் சல்பேட் மார்க்கெட்டில் 2 விதமான டைப்பில் கிடைக்குதுங்க. ஒன்று வந்து எப்டா ஹைட்ரேட் 21%, இன்னொன்று வந்து மோனோ ஹைட்ரேட் 33% கிடைக்குதுங்க. இந்த ஜிங்க் நுண்ணூட்டச்சத்தை ஜிங்க் சல்பேட் வடிவத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற வடிவங்களையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இடிடே டைப்லையும் ஜிங்க் வந்து கிடைக்குதுங்க. இதில் 12% ஜிங்க் இருக்குது. இது போக ஜிங்க் ஆக்சைட் டைப்லையும் மற்றும் ஜிங்க் சால்பலைசிங் பாக்டீரியா போன்ற உயிர் உரமாகவும் ஜிங்க் வந்து லிக்விட் ஃபார்ம்லையும் கிடைக்குதுங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஜிங்கை வந்து ஜிங்க் சல்பேட் வடிவத்தில் தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து ஜிங்க் நுண்ணூட்டச்சத்தோட பயன்கள்னு பார்க்கும்போது தாவரத்தோட வளர்ச்சிக்கு தேவையான பச்சையம் உருவாகிறதுக்கும் நொதிகள் செயல்படுறதுக்கும் ஹார்மோன்கள் வேலை செய்ய வைக்கிறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இதில் பச்சையம் சரியாக உருவாகலைனாலும் நொதிகள் செயல்படலைனாலும் இல்லை ஹார்மோன்கள் சரியாக வேலை செய்யலனாலுமே தாவரத்தோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுங்க. தாவரங்கள் கடுமையான வெயிலின் போதும் மழைப்பொழிவின் போதும் ஒரு விதமான அழுத்தத்தில் இருக்குங்க. ஜிங்க் வந்து அந்த அழுத்தத்தை தாவரங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விடுதுங்க. தாவரங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை சீராக எடுத்துக்கிறதுக்கும் ஜிங்க் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஒரு தாவரங்களில் தேவையான அளவு ஜிங்க் இருந்தால் தான் மற்ற சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் போன்ற சத்துக்களையும் மண்ணிலேருந்து தாவரங்கள் சீராக எடுத்துக்கோங்க. தாவரங்கள் அதிக அளவு தூர் வடிக்கிறதுக்கு உதவி செய்யுதுங்க. இது எப்படி உதவி செய்யுதுன்னா, நம்ம ஒரு நாற்று தான் நடுவோம், அதிலிருந்து பக்கத்தூர்கள் உருவாகி தான் நமக்கு அதே தூர்கள் வந்து உற்பத்தி ஆகும். அந்த பக்கத்தூர்கள் உருவாகிறதுக்கு தேவையான கணுவை இதுதான் வந்து உருவாக்கி கொடுக்குதுங்க. ஒரு சில இடங்களில் மேடு பள்ளமாக இருக்கும், தண்ணி அதிகமாக தேங்கும். அந்த மாதிரி இடங்களில் ஜிங்கை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ரிசல்ட் வந்து தனியாகவே தெரியுங்க. உடனே வந்து மண்ணை இறுக்கி கொடுத்து வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தி உடனே பச்சை கட்ட வைக்குங்க. அதிக அளவு பூக்கள் எடுக்கிறதுக்கும் காய்கள் உருவாகிறதுக்கும் அதிக மகசூல் பெறுவதற்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்து இந்த ஜிங்க் சத்து பற்றாக்குறையை நம்ம தாவரங்களை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம இலைகள்லாம் வெளியே மஞ்சள் நிறத்தில் மாறிடுங்க. அப்படியே செம்புலி நோய் வந்த மாதிரி இருக்கும். இலையெல்லாம் அப்படியே கோடு கூட திட்டாக தெரியுங்க. பயிரே வளர்ச்சி இல்லாமல் அப்படியே உட்காந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து இந்த ஜிங்கை நம்ம ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது நம்ம ஜிங்க் சல்பேட் வடிவத்தில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 21% ஜிங்க் சல்பேட்டை பயன்படுத்தினா ஒரு ஏக்கராக்கு 10 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கணுங்க. அதே 33% ஜிங்க் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 5 கிலோ பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. இப்படி ஜிங்க் சல்பேட்டை நம்ம வயலுக்கு பயன்படுத்தும் போது உரத்து கூட மிக்ஸ் பண்ணாமல் நம்ம மணலில் கலந்து போகிறது பெஸ்ட்டுங்க. உரத்தில் கலந்து போட்டோம்னா நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க, உருக ஆரம்பிச்சிடும், நமக்கு விசிறவே முடியாது. அதே மணலில் கலந்து போட்டோம்னா நமக்கு வந்து யூனிஃபார்மாக வந்து எல்லா பக்கமும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரிசல்ட்டும் நல்லாவே இருக்குங்க. இந்த 21% அண்ட் 33% ஜிங்க் சல்பேட் வந்து நம்ம சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. அதே நம்ம ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்குற மாதிரி இல்லை ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இடிடிஏ ஜிங்க் வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1லேருந்து 1.5 கிராம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 10லேருந்து 15 கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதே நம்ம ஜிங்க் லிக்விடாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 1/4 லிட்டர் அளவு பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. நீங்கள் ஜிங்க் சால்பலைசிங் பாக்டீரியா போன்ற உயிர் உரம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம ஸ்ப்ரேயிங்லையும் கொடுத்துக்கலாம், ட்ரிப் இரிகேஷன்லையும் வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 1/2 லிட்டர் யூஸ் பண்ணாலே போதுமானதுங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 50 ml பயன்படுத்தினா போதுமானதுங்க. அதே வந்து நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த ஜிங்க் சல்பேட்டை நம்ம எந்த டைமில் பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம பயிரை நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அடி உரமாகவும் ஜிங்க் சல்பேட்டை வந்து பயன்படுத்திக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நடவு பண்ணலேருந்து 5 நாள்லேருந்து 20 நாள் வரைக்குமே ஜிங்க் சல்பேட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. குறிப்பாக ஜிங்க் சல்பேட்டை நம்ம அடி உரமாவோ இல்லை 5 நாளைக்கு மேலே பயன்படுத்துறதை விட நடவு பண்ண 3லேருந்து 1 வாரத்துக்குள்ளே பயன்படுத்தும் போது நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. ஏன்னா நடவு பண்ண 3லேருந்து 1 வாரத்துக்குள்ளே தான் நமக்கு தாவரங்கள்லாம் வெள்ளை இருந்து அதிகமாக உற்பத்தி ஆகுங்க. அந்த டைமில் நம்ம ஜிங்கை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் வந்து அந்த வேர் வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய முதல் சத்தாகவே ஜிங்க் தான் இருக்குங்க. ஒரு தாவரத்துக்கு தேவையான அளவு ஜிங்க் இருந்தால் தான் மற்ற சத்துக்களும் வந்து தாவரங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்குங்க.
அதனால் இந்த டைமில் ஜிங்க் கொடுத்தாலே நமக்கு அடிவரமாகவும் இல்லை 5 நாள் மேலே கொடுக்குறத விட பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குதுங்க. அடுத்து இந்த ஜிங்க் உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது நெல், மக்காச்சோளம், கரும்பு, காய்கறி பயிர்கள், பய வகை பயிர்கள், பூ வகை பயிர்கள், தானிய வகை பயிர்கள், கொடி வகை பயிர்கள், மர வகை பயிர்கள் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்குமே ஜிங்க் சத்து ரொம்ப முக்கியமானதுங்க. குறிப்பாக ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு சத்து அத்தியாவசியமானதாக இருக்குங்க. தென்னை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு போரான் சத்து அதிகமாக தேவைப்படும். பருத்தி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மெக்னீசியம் சத்து அதிகமாக தேவைப்படும். அது மாதிரி நெல்லுக்கு ஜிங்க் அதிகமாக தேவைப்படுங்க. அதனால் நெல் விவசாயம் செய்கிற அனைத்து விவசாயிகளும் தங்களுடைய வயலில் ஜிங்க் சல்பேட் உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க. இதோட விலையும் கம்மியாக தான் இருக்கும். இதை போடுறது மூலமாக நம்முடைய மகசூல் 20-30% அதிகப்படுத்தி தான் கொடுக்கும். மணலான பகுதியில் விவசாயம் செய்கிறவங்களும், களிமண் பகுதியில் விவசாயம் செய்கிறவங்களும், இல்லை உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற மண்ணில் விவசாயம் செய்கிறவங்களும் கண்டிப்பாக ஜிங்க் சல்பேட் வாங்கி பயன்படுத்துங்க. ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. யார் பயன்படுத்த தேவை அப்படின்னா மண்ணோட pH 6.5லிருந்து 7 இருக்கவங்க ஜிங்க் சல்பேட் பயன்படுத்த தேவையில்லைங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம சாயில் டெஸ்ட் எடுத்தால் மட்டும் தான் தெரியுங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை விவசாயிகள் அனைவரும் மண் பரிசோதனை கண்டிப்பாக பண்ணுங்க. அப்போ தான் நம்ம மண்ணுக்கு எந்த சத்துக்கள் தேவைப்படுது, அந்த சத்துக்கள் தேவைப்படலை அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உரத்தை பயன்படுத்த முடியும். நெல் வயலில் ஜிங்க் சல்பேட்டை பயன்படுத்துறதால அதிகளவு மணி பிடிக்குங்க. பதிர் இல்லாமல் வரும். நல்ல ஒயிட்டு, நல்ல கலரும் கிடைக்குங்க. அது இல்லாமல் மண் இருக்கிறதுக்கு, வேர் வளர்ச்சிக்கு, பச்சை கட்டுறதுக்கு, நல்லா தூர் கட்டுறதுக்கு, பயிரோட ஒத்துமொட்ட வளர்ச்சிக்கு ஜிங்க் ரொம்ப அவசியமானதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.